எப்பவுமே யோசிப்பு உயர்வை பார்க்கணும். புரியுதா அவங்களுக்கு? சொல்லுங்கள். உயர்வை பார்க்கறதுக்காகவே தேவன் சத்துருக்களை வச்சிருக்கிறார். என்ன பார்க்குறீங்க? என் உயர்வை பார்க்கறதுக்கே நான் கேட்குறேன், என்னை எடுத்துருங்க ஆண்டவரேன்னு. அவனுக்கு எப்படி உயர்வு தெரியும்? அவனுக்கு பாடம் சொல்லி தரத்தான் கர்த்தர் பாட புஸ்தகம் வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், என்னை கர்த்தர் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? டு டீச் தம். நான் அடிக்கடி கஷ்டம்தான் அது. என்ன ஆண்டவரே, அவங்கிட்ட போயா நான் இல்லை, உன்னை வச்சு தான் அவனே. சில பேர் பாருங்களேன், நம்மளை கீழானவங்களை வச்சு நம்மளை கதை சிறுமைப்படுத்துகிறார். புரியல? நம்மளை விட கீழானவங்க, நம்மால் வளர்ந்தவங்க, நம்மால் உயர்ந்தவங்க, நம்மால் ஆதரிக்கப்பட்டவங்க, நம்மால் பெரிய ஆளானவங்க, அவங்கள வச்சு அவங்கள நம்ம சிறுமைப்படுத்தி வைக்கிறார். ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் தான் வளர்த்தேன், வேதமே சொல், நான் வளர்த்தேன், நான் ஆதரித்தேன், அவர்களோ கலகம் பண்ணுகிறார்கள். நான் வளர்த்தேன், நான் ஆதரித்தேன், அவர்களோ சில நேரங்களில் நமக்கு கீழான மக்களை வைத்து நம்மை பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். ஸ்கூலில் நம்மளோட படித்தவங்க வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு. கல்லூரியில் பிஹெச்டி படித்தவரை வச்சு நமக்கு பாடம் சொல்லித்தராரு. ஆனால் வாழ்க்கையின் பாடத்தில் கீழானவர்களை வைத்து மேலான பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு. அவன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ரட்சகர் இயேசு பாருங்கள், நிறைய பேர் யூதாஸ் கீழானவனா மேலானவனா? கீழானவன். சவுல், இந்த வேத புஸ்தகம் நிறைய ஆனால் அவங்கள வச்சு தான் ஆண்டவர் பாடமே சொல்லிக் கொடுக்குறார். அதனால் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக என்ன வேண்டாம். ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஆண்டவர் சிலபஸ் கொடுத்துருக்கிறார். இந்த சிலபஸ் வேற, இந்த நான் கற்றுக் கொடுக்குற சிலபஸ் இது. நான் கற்றுக் கொடுக்குற சிலபஸ் வேலை செய்யாது, ஆனால் அவன் கற்றுக் கொடுக்குற சிலபஸ் வேலை செய்யும். என்னம்மா இது? இந்த பிஹெச்டி வேலை செய்யாது, ஆனால் அவன் கற்றுக் கொடுக்குறானே அது ரொம்ப வேலை செய்யும். அவன் வாழ்க. என்னம்மா அவன்? சொல்லுமா அவன்? அது யார் வேணா இருக்கலாம். மாமியார் இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். ஐயோ, அவங்க கிட்ட போய் என்னை சிறுமைப்படுத்தி வச்சுட்டார் ஆண்டவர். அது தாங்க முடியாது. இப்போது ஒரு உயர்ந்தவர்களை சிறுமைப்படும் போது அவ்வளோ பெருசாக தெரியாது. சிறியவர்களால் நாம் சிறுமைப்படும் போது உள்ளத்தையே உடைக்கும். தேவன் சொல்கிறாரு, இதுவும் என்னுடைய பாடங்களில் ஒன்று. இதுவும் என் பாடங்களில், இதையே படிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒரு பாடம். ஆனால் இது கூட சில நேரங்களில் அந்த சிலபஸில் அது ஒரு சாப்டர். சொல்லுங்கள், இது ஒரு அத்தியாயம். சொல்லுங்கள், என்ன அத்தியாயம்? ரைட். முடிந்த அளவுக்கு கவனிங்க. இந்த மூடன் அவங்ககிட்ட பேசினா கிருபை போயிடும்.